இப்போ பொம்பளை பிள்ளைங்கள முக்கால்வாசி எல்லாம் ரீல்ஸு பைத்தியமாக சுற்றுது. எப்படி சொல்ல? என்னென்னா உலகம் ரொம்ப கெட்டுப்போச்சு. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடினா சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிரும், இல்லை யூடியூப்பில் இன்கம் கிடச்சிரும், இன்ஸ்டாகிராமில் இன்கம் கிடச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஆடுறாங்க. ஆயா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம எவ்வளோ தான் பேசி போட்டாலும் ஒருத்தவனும் ஒரு லைக்கு போட மாட்டாங்களாம். அதே ஒரு பொம்பளை புள்ள டான்ஸ் ஆடிடுச்சு, மூஞ்ச சுழிச்சிடுச்சுன்னா போதும், ஒழுதான் எல்லா கோயிலுக்கும் இங்கே காற்றுல பறக்க ஆரம்பிச்சிடுறானோ. என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமாக ஒரே பிள்ளரை பிடிச்சி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க. ஆமாம், நாங்களும் தடவுறோம், நீனும் வந்து சேர்ந்து தடவு. ஒழுங்காக ஓடியா. சரி மாப்பிள்ள, டீ வாங்கி கொடுத்தாங்களா? ரொம்ப சூடாக இருக்கீங்களா? டீ பலவரம் சாப்பிட்டீங்களா? ஆமாம், அதுக்கு ஒன்றுக்கு தான் குறைச்ச, சும்மா கடுப்பேற்றாதான் ஓடிவிடுத்தான். சரி, நீ தான் ரொம்ப அறிவாளித்தனமாக புத்திமயில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். இப்போ நான் உனக்கு கேட்குறேன், சொல்றியா? பெண்களை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போ ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதை கேட்குற நீனு? எனக்கு ஒன்றும் புரியலையே. சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன செய்தி உன் செய்தி? சும்மா சொல்லு மாப்பிள்ள, உன் வாயில கேட்கணும் அவ்வளோ ஆசை. சும்மா சொல்லுத்தான். எத்தான் பெண்கள்னாலே அழகு தான், அறிவு. அப்பா எப்படி சொல்கிறது? பெண்களுக்கு ஏதாவது ஈடு இணை இருக்கா சொல்லு. என் தாய்க்கு ஈடு இணை ஏதாவது இருக்காங்களா? அவங்கவுங்க தாய் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு தான். எனக்கு என் தாய் ரொம்ப பெஸ்ட்டு. தாயின்னு சொல்ல முடியாது, தந்தையும் சேர்த்து தான். நீ தந்தையை கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். என் தாயை பெண்களை பற்றி கேட்குறதுனால சொல்கிறேன். எங்கள் அம்மா எங்களுக்காக கஷ்டப்படாத நாட்கள் அல்ல, எங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஜீவன். பெண்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது? குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க தான். நான் சும்மா சொல்ல, சின்ன பிள்ளையில எனக்கு நோட்டு பேனா வாங்கணும்னு எனக்கு அவசியமே இருக்காது. நோட்டு பேனாவே வாங்க சொல்ல மாட்டாங்கன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு அடுத்த இப்போ 1வது படிக்கணும்னா 2வது போகும்போது இருக்கிறத வச்சுக்கிட்டே நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. உண்மையை சொல்லணுன்னா படிக்கலை. என்னை நோட்டு வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்போ வந்து 35 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளம். ஒரு நாள் ஃபுல்லாக களை எடுத்து அந்த வெயிலில் 50 ரூபா எனக்கு நோட்டு வாங்குறதுக்கு 50 ரூபா வேணும்னு சொல்லி கேட்பேன். எங்கள் அம்மா அப்படியே அந்த 50 ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு, நானும் இல்லை என் அண்ணனும் எல்லாருமே ஏமாற்றி காசு நிறையா வாங்கிட்டு போயிருக்கோம். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது ரொம்ப தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு தானே நிற்கும்போது தானே தெரியும், அந்த வெயிலில் கஷ்டப்படும் போது தான் நம்மளுக்கு அந்த வலி வருத்தம் தெரியும். அப்போல்லாம் கஷ்டப்பட்டு எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க, போனாங்க. எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தியாகம் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறது? அக்கா சரி, என் அம்மா சரி, எல்லாருமே சொந்தக்காரங்க சரி, ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் எப்படி சொல்கிறது? பெண்களை பற்றி என்ன தான் சொல்ல? எனக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி நீ கேட்குறதே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது தான். ஒரு பிரசவ வலியை எந்த ஆம்பளையாலையும் தாங்கிக்க முடியாது தான். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்மளாம் பெற்று எப்படி சொல்கிறது, 9 மாதம் கண்ணும் கருத்துமாக நம்மளை பார்த்து கஷ்டப்பட்டு, எப்படி நார்மல் டெலிவரினா கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படுவாங்க. அதான் ஆப்ரேஷன் பண்ணி நம்மளாம் பெற்று நம்மளை ஒரு வளர்த்து ஒரு ஆளாக்குன்னு சொல்லிட்டு அவங்க படுற பாடு இருக்க. இதில் சில பெண்கள் வந்து புருஷங்காரன் சரி இருக்க மாட்டாங்க, குடிகாரனாக இருப்பான். எப்படியாவது நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தாங்கி நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைகளை பார்க்கணும், போகணும் வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற பெண்கள் ஏகப்பட்ட பேர் தான் தமிழ்நாட்டில். வேறு ஸ்டேட்டில் எப்படிலாம் எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ பெண்கள் அப்படி தான் இருக்காங்க. இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த நான் சொன்னேன்ல, அன்றைக்கி 50 ரூபாயா இருந்துச்சு, 35 ரூபாயா இருந்துச்சு ஒரு நாள் சம்பளம். இன்றைக்கி 200 ரூபாயா இருக்குது. அந்த 200 ரூபாயும் காசை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் சரி இருக்க மாட்டேங்கிறானே. எல்லாரையும் சொல்ல, ஒரு சில வீட்டில்
500 சம்பாதிக்கிறானா 300 குடிச்சிடுறான், 200 வச்சுருக்கான், மறுபடியும் அந்த 200 மெக்கானால் குடிக்கிறான் வேலை இல்லைன்னா. அப்படி இருந்து இவங்க சம்பாதிக்கிற அந்த 200 தான் குடும்பத்தை ஓட்டுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். பெண்கள் எவ்வளோ பெண்கள் சாதனை பண்ணுறாங்க. இந்த கிரிக்கெட்டு எப்படி சொல்கிறது, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு அவங்கவுங்களுக்கு எல்லாம். இப்போ ஆம்பளைங்கன்னா பெண்கள் என்ன எல்லாம் அவங்கவுங்க திறமை அப்படிலாம் வந்து சாதிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன், பெண்களுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அவங்கவுங்க ஸ்டேஜில் இருந்து பார்த்தா தான் அதெல்லாம் தெரியும் தான். இப்போ கேட்கவுமே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அப்புறம் பெண்களை பற்றி கேட்ட இப்படி சாதனை பண்ணுறவங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, எப்படி சொல்கிறது, குடும்பத்துக்காக கஷ்டப்படுற பெண்கள் இவ்வளோ பேர் ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது இன்னொரு வகையான பெண்களையும் பற்றி உனக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கிற நம்ம நாட்டில் சில பைத்தியங்கள் அலையுது. பைத்தியங்கன்னா ரீல்ஸு பைத்தியம். அரைங்குறையமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது. நான் என்ன கேட்குறேன், உனக்கு இதில் தான் சினிமாவில் தான் வாய்ப்பு கிடைக்கணும், இல்லை யூடியூப்பில் இப்படி தான் இன்கம் பண்ணணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம இது உடம்ப காட்டி டான்ஸ் ஆடி அப்படி தான் நம்ம ரீல்ஸு போட்டு தான் நம்மளுக்கு வந்து இன்கம் வரணுமா? அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் நீ தான் சொல்லணும், நீ தான் கேட்ட சொல்லணும், நீ தான் அதுக்கு சரியான ஆள் தான். நான் எல்லாரையும் சொல்ல, எல்லோரும் இப்போ கரெக்டாக ரீல்ஸ் போடுறவங்க, அந்த ஃபுட்டு யூடியூப் நடத்துகிறவங்க, இது மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அவங்க திறமையை காமிச்சு ரீல்ஸ் போடுறவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்த 1-2 தருதலைங்க இருக்க, எப்படி சொல்கிறது, பிராவியும் சட்டியும் போட்டுட்டு ஆடிக்கிட்டு இருக்காளோ. இவ்வளோ பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதான்? சரி, நம்ம பார்க்குறோம், நம்ம இளவட்டம், ரைட்டு, நம்மளுக்கு எதுவும் தெரியல, நம்ம வந்து என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்ப்போன்னு வச்சுக்க. இதே இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபோனை பார்த்துட்டு கெட்டு போகுமா போகாதா? ரைட்டு, இதுங்களால தான் கெட்டு போகலாம். இல்லை, நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சினிமாவை பற்றி நிறையா சொல்லிட்டேன். சினிமாவில் நடிக்கிற ஹீரோயினெலாம் வந்து அவங்க பொழப்புக்காக நடிக்கிறாங்க, புரியுதா இல்லையா? அவங்க டைரக்டர் சொன்னால் அவங்க காமிச்சு தான் ஆகணும், அவங்க ஃபேஷன் ட்ரெஸ்ஸு போட்டு தான் ஆகணும், அவங்க மாடர்னாக இருந்து தான் ஆகணும். உனக்கு என்ன வந்துச்சு? அப்படி சினிமாவில் நடிக்கணும்னு நினைக்கிறியா? டைரெக்டாக போய் நடி, டைரெக்டாக போய் வாய்ப்பு கேட்டு நடி. சரி, இப்படி ரீல்ஸு போட்டு தான் அப்படி என்ன பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. காசு தானே சம்பாதிப்பீங்க. வீட்டில் அவங்க வீட்டில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி சரௌண்டிங்கில் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, நீ தான் சொல்லணும். இப்போ புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு, டாட்டோ போடுறது. நெஞ்சில் அம்பு விட்றாங்க, தொப்புள்ள இது மோதிரம் போடுறாங்க. ஐயோ, புருஷங்காரன் பார்க்க வேண்டியதெல்லாம் இவனை முன்னாடியே பார்த்துட்றானுவோ. இவ்வளோலும் காட்டிக்கிட்டு சிரிக்கிறாளுவோ, சிரிச்சுக்கிட்டே போய் குத்துறது. அதையும் வெக்கம் கூட இல்லாமல் வீடியோ வேறு எடுத்து போடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுச்சு உலகம். என்னத்த சொல்ல, பார்க்க ஒன்று சொல்லுவானோ, இவன் வயிற்றுச்சல கதறான்டா. எனக்கு என்னடா வயிற்றுச்சல் வந்துச்சு மயிறு? ஆய் மவளும் ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காளோயா? இதை நினச்சா தான் எனக்கு இங்கே வயிற்றெரியுது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னத்த சொல்ல. பார்த்துட்டு சிரிக்கிறதா, ரசிக்கிறதா, இல்லை வருத்தப்படுறதா? இப்போ இதுக்கு கூட திட்டுவாங்க கண்ணா பொண்ணுன்னு. நீ எப்படி சொல்லலாம், உன் மேலே இது பண்ணுதுன்னா நீ எப்படிலாம் இதெல்லாம் பேசலாம், நீ யோக்கியமாக போதா வருதாம்பாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். பசங்களா, நீங்களாம் ரொம்ப கனவோட ஒரு கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்கள் லைஃப்பை தொடங்க இருப்பீங்க. இந்த மொபைலில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு போடுறவ, தொப்புள்ள மோதிரம் போடுறவ, நெஞ்சில் ஹார்ட்டிங் விட்டு டாட்டோ போடுறவ, இவ்வளோலாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசியில் நீங்கள் நடு ரோட்டில் தான் நிற்கணும். நடு ரோட்லையா எங்கே நிற்பீங்கன்னு தெரியாது. இவ்வளோலாம் ஒரு இடத்துல நம்ம பிடிச்சி வைக்கவும் முடியாது. ஏன்னா சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் குடும்பத்துக்கு சுத்தமாக செட் ஆகாத பிள்ளைவோ. அதுங்க வந்து ஜாலிக்காக வாழணும்னு நினைக்கிறதுங்க. புருஷங்கிறது அந்த கிட்டுப்பாடெலாம் அதுங்களெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வேணால் நல்லா யோசிச்சு பாரு, நல்லா பேசிப்பார். இன்னொருத்தர் 2 பேரும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பாளோல, அது என்ன வீரா டாக்ஸா? ஆமாம், அவ்வளோலாம் பார்த்தாலே தெரியுது. கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுறோம், போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு அப்படியே பொங்கோ அழுவோம். நான் என்னத்த சொல்கிறது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள். இதெல்லாம் இப்போ இல்லை, எப்போயுமே திருந்தாது. இதுங்கள்லாம் வந்து
இது விட்டானும் துரத்தி விட்டானும், வீட்டை விட்டு துரத்தி விட்டானும். எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு கடங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேருந்தே வெட்டி விட்டானும் போல இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்களாம் மாற்றி போடலாம் கீத்தி போடலான்னு நினச்சிக்கிட்டு போய் வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த பைத்தியத்தெல்லாம் திருத்தத்துக்கு இந்த ஜென்மத்தில் முடியாது, எந்த ஜென்மத்துலேயும் முடியாது. அதுலேயும் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்கிற மொக்க காமெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கடா அந்த டாட்டோ போடுறதில்ல. முன்னெல்லாம் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த லவ் பொண்ணை பார்க்குறதோ பையனை பார்க்குறதோ யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போலாம் லவ்ங்கிறது ஒரு சாதாரணமாக போயிடுச்சு. இன்றைக்கி நீ இல்லைன்னா அண்ணன், அடுத்ததுன்னு ஒருத்தவன். ஓகே, இவன் எப்படி சொல்கிறது, இவனோட சுற்றுறது அவனோட சுற்றுறது எல்லாம் முடிஞ்சு போனதும் கரெக்டாக இந்த செக்ஸுவலுங்கிறதே ஒரு காமனாக போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பார்ட்டிங்கிறானோ, டேட்டுங்கிறானோ, அங்கே கூப்பிட்டு போகிறானோ, இங்கே கூப்பிட்டு போகிறானோ, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏமாந்தவன் ஒருத்தன் வந்தான், அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை கெடுக்குறீங்களே, இது எதுக்கு? நான் என்ன சொல்கிறேன், சரி ரைட்டு, நீ இப்படி இருந்துட்டு போகிற, நீ அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அப்புறமேட்டுக்கு இன்னொருத்தன் நல்லவன் வாழ்க்கையில் போய் வாழ்க்கையை கெடுக்குறீங்க, அவன் வாழ்க்கையை? டேட்டிங்கிறீங்க, லிவிங் டுகெதருங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. பார்ட்டின்னு சொல்லிவிட்டு நைட் பார்ட்டிக்கு போகிறீங்க, அங்கே எவனோ என்னென்னமோ வரான் எல்லாம் செஞ்சு விட்டு கடைசியில் முட்டாய் சாப்பிட்டவன் ஒருத்தவன் குச்சியை சாப்பிட்றவன் ஒருத்தவனாக இருக்குது. முன்னெல்லாம் குடிக்கிறவனே பயந்துட்டு குடிப்பான். இப்போ குடியெலாம் ரொம்ப சாதாரணமாகி போச்சு. ஆமாம், ஆம்பளைங்களும் குடிக்கும்போது என்ன பொம்பளைங்களுக்கு கொண்டு தனி சட்டமா? எல்லாம் குடிக்க வேண்டியதான், தப்பு இல்லை. எப்படி சொல்கிறது, நாடு நம்ம இது தான், தமிழ்நாடு தான் ரொம்ப கெட்டு போச்சோன்னு ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. நீ குடி கூத்தடி எவன் கூடியாவது போ, என்ன வேணாலும் பண்ணு, ரைட்டா? ஒன்றுக்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைப்பேன். என்னன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருங்க, என்ன வேணாலும் பண்ணிடுங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நம்பி ஒருத்தன் வரான், உங்களை நம்பி கல்யாணம் பண்ணுறான், அவன் எவ்வளோ லைஃப்பில் ஏதோ தொலைச்சிருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான், என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பான். தான் லைஃப்பில் நான் ஏதாவது செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் கடந்து எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஃபாரின்லையும் கீரின்லையும் கஷ்டப்பட்டு வீடை கட்டி கல்யாணம் பண்ணிட்டுன்னு ஒரு கனவோடு வருவான். அவன் வாழ்க்கையில் போய் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிடாதீங்க. அவன் அதோட தாங்க மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் நான் லைஃப்பை செட்டில் ஆக்க வரும்போது நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட அவன் செத்துருவான். இந்த மாதிரி நரக வாழ்க்கையை மட்டும் அவனுக்கு கொடுத்துடாதீங்க, புரியுதா? அவன் என்னென்ன கனவோடு வந்தானோ, ஏதோ கனவோடு வந்தானோ, அவன் கஷ்டப்பட்டது அவனோடய இருக்கட்டும். நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எது வேணாலும் பண்ணிட்டு போங்க, எவ்வளோ தப்பு பண்ணுங்க, போங்க வாங்க, அது முடிஞ்சு போச்சு. உங்களெலாம் திருத்த முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருங்க, போதும்.